வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் இன் சி தான் பார்க்க போகிறோம். நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்னு என்னதுன்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரக்சர், அதான் நெஸ்டட் ஸ்ட்ரக்சர், வேறு ஒன்றுமே இல்லை. நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் இன் சி இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரக்சர் வித்தின் த ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரக்சரை நம்ம டிஃபைன் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் நெஸ்டட் ஸ்ட்ரக்சர். ஒன் ஸ்ட்ரக்சர் கேன் பி டிக்ளேர்ட் இன்சைட் அதர் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் இன்சைட் எ ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நீங்கள் இந்த டெஃபினேஷன் மட்டும் எழுதுனா கூட போதும், எனி ஒன் டெஃபினேஷன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிடுவோம். சிம்பிள். நீங்கள் வந்து டெஃபினேஷன் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதி நீங்கள் காமிச்சாலே போதும், அந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? உங்களுக்கு மார்க்ஸும் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட் அ ப்ரோக்ராம் யூஸிங் நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் to access and print the information in the nested structure. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் அது ஸ்ட்ரக்சருக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரக்சர், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேட்டாஸை நம்ம வந்து அக்சஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிப்போம். ஆஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச். ஸோ இங்கே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்ட்ரக்ட் என்னது கீவேர்டு. ஸ்ட்ரக்சருக்கு தான் கீவேர்டு, ஸ்ட்ரக்சருக்கு கீவேர்டு தான் ஸ்ட்ரக்ட். அப்புறமா இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். ஸ்ட்ரக்சர் ஒரு புது ஸ்ட்ரக்சர் பேர் வந்து ஹாஸ்டல் டிடிஎல்னு கொடுக்குறோம். இதுதான் வந்து டேக் ஃபீல்டு. இதுதான் என்னது டேக் ஃபீல்டு. ஸோ இந்த டேக் ஃபீல்டு என்ன இருக்கும், ஸ்ட்ரக்சர்னுடைய பேர் இருக்கும். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா டைப்ஸ் கொடுக்குறோம். இன்ட்டு கேரு அகைன் இன்ட்டு. அந்த மெம்பர் ஃபஸ்ட்டு மெம்பர் வந்து ஹாஸ்டல் ரூம் நம்பருக்கு வந்து நம்ம இன்ட்டு கொடுக்குறோம். ஏன்னா ஹாஸ்டல் ரூம் நம்பர் வந்து ஒரு நம்பர், அதனால் டேட்டா டைப் வந்து இன்டீஜர். நெக்ஸ்ட்டு ஃபுட்டு. என்ன ஃபுட்டு, ஃபுட்டு வந்து ஒரு பேர், அதனால் நம்ம கேரக்டர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டெபாசிட் அமௌண்ட் வந்து ஒரு நம்பர், அதை நம்ம இன்டீஜர்னு கொடுக்குறோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறேன், ஸ்ட்ரக்ட். அதுக்கு பேர் ஸ்ட்ரக்ட்னு என்னது கீவேர்டு. ஸ்ட்ரக்ட் என்னது கீவேர்டு. ஸ்டூடெண்ட் என்னது டேக் ஃபீல்டு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கான பேர். இப்போ இதுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா நேம் கொடுக்குறேன். நேம் வந்து நம்ம ஒரு 20 அளவுக்கு சைஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நேம் வந்து ஒரு பேர் தானே, ஸோ கேரக்டர். நெக்ஸ்ட் நம்பர் கொடுக்குறேன், அது இன்டீஜர். பிரான்ச் என்ன பிரான்ச், அதில் ஒரு ஸ்பேஸ் ஒரு 5 கொடுக்குறேன், ஸோ கேரக்டர். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்ட்ரக்சரை நான் இங்கே பயன்படுத்திக்க போகிறேன். இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரக்சரை இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்ட்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். எந்த ஸ்ட்ரக்சரு, இந்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன, ஹாஸ்டல் டீட்டெயில். ஹாஸ்டல் டீட்டெயில்னு கொடுத்தாச்சுங்களா? இதுக்கு இன்னொரு பேர் ஹாஸ்டல் டீட்டெயில். இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே இங்கே கொண்டு வந்து இங்கே டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், ஹாஸ்டல்னு. இப்படி தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை இன்னொரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே பயன்படுத்துவோம். அப்புறமா அதை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரே ப்ரோக்ராமில் 2 ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தணும்னா ஓகேங்களா, அப்போ அந்த டைம் நம்ம இந்த ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்டை பயன்படுத்தணும். அடுத்த லைனில் ஸ்டாட்டிக். அப்போ தான் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை கூப்பிட முடியும். ஸ்டாட்டிக்னு டைப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்ட்ரக்ட் கீவேர்டு டைப் பண்ணிவிட்டு இப்போது இந்த புது இருக்குங்க இல்லையா, இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வேணும், அதை நான் கூட போகிறேன். இதுக்குள்ளே தான் வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதனால தான் நான் வந்து ஸ்டாட்டிக் போட்டுட்டு ஸ்ட்ரக்ட்னு போட்டுட்டு இந்த பேரை தான் இங்கே எழுதணும். இப்போ ஓகேங்களா, இதுக்குள்ளே தான் இது இருக்குது, அதனால் நம்ம இதை தான் ஸ்டூடெண்ட்னு எழுதணும். ஓகேங்களா, அப்புறம் இதுக்கு ஒரு பேர் வச்சிடறேன், ஸ்டூடெண்ட் 1ன்னு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்ட் கீவேர்டு இந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிடணும், இதுக்கு ஒரு பேர் வைக்கணும், ஸ்டூடெண்ட் 1. இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா டீட்டெயில்ஸில் என்ட்ரு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டில்லி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நேமாக இருந்துச்சுன்னா நம்ம டபுள் கோட்ஸில் எழுதணும். நம்பராக இருந்தால் வெறும் நம்பர் மட்டும் எழுதணும், டபுள் கோட்ஸ் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ டில்லி 101 IT 10 I 5000 இந்த மாதிரி டேட்டாஸை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே செமிகோலன் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த லைன் போவோம். printf. இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகுது, எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகுது. பர்சன்டேஜ் எஸ்ல என்னதுன்னா ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். இப்போ டில்லி வந்து பேர் தானே, எனக்கு அதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும், அதை தான் இங்கே பர்சன்டேஜ் எஸ். அப்புறமா நம்பர் பர்சன்டேஜ் டி. இங்கே பாருங்க, இங்கே அவுட்புட்டில் இருக்குது பாருங்கள், டில்லி பர்சன்டேஜ் எஸ், 101 பர்சன்டேஜ் டி. ஐடியும் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு தான்,
ஸோ ஐடி. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் டிக்கு என்ன இருக்கீங்க 10. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் வெறும் ஒரு லெட்டர்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் சி யூஸ் பண்ணிக்கலாங்க, ஐ இருக்குங்க இல்லையா. நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்து 5000, அதுக்கு பர்சன்டேஜ் டி. ஸோ ஒரு லெட்டர்னா நம்ம வந்து சி யூஸ் பண்ணோம், நம்பர்ஸாக இருந்தால் டி யூஸ் பண்ணோம், ஒரு பேர் மாதிரி இருந்துச்சுன்னா மோர் தென் ஒன் லெட்டர் வந்து நம்ம ஸ்ட்ரிங்குன்னு யூஸ் பண்ணிக்கணும், எஸ். இப்போது இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எதை பிரிண்ட் பண்ண போகிறோம், பர்சன்டேஜஸ் நேமை பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஸ்டூடெண்ட் 1 தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக இந்த 2 ஸ்ட்ரக்சரையும் நம்ம கூப்பிடுறது இந்த பேரை வச்சு மட்டும்தான். இப்போ ஸ்டூடெண்ட் 1 தான் இப்போதைக்கு புது பேர், இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நேமு நம்பரு பிரான்ச் இது எல்லாத்தையும் கூப்பிட போகிறேன். அப்போது என்ன பண்ணணும், இந்த ஸ்டூடெண்ட் 1 தான் எல்லாத்துக்குமே பயன்படுத்தணும். ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 1 எல்லாத்துக்குமே இந்த ஸ்டூடெண்ட் 1 தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம க்ரியேட் பண்ண அந்த மெம்பர்ஸ்லாம் எழுதணும். நேமு, ஸோ நேம் ஃபஸ்ட்டு இந்த டில்லி. நெக்ஸ்ட் நம்பர் என்னது 101, பிரான்ச் என்னது ஐடி, ஹாஸ்டல் ரூம் நம்பர் என்னது 10, அப்புறம் வந்து ஹாஸ்டல் ஃபுட்டு அது நம்ம ஐன்னு வச்சுக்கிறேன். ஹாஸ்டல் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது 5000. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாஸை இங்கே அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி காமிச்சாச்சு. லாஸ்ட்டில் நம்ம வந்து செமிகோலன் க்ளோஸ் பண்ணிடணும், மெயின் ஃபங்க்ஷனும் க்ளோஸ் பண்ணிடணும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரக்சரை நம்ம டிஃபைன் பண்ணும் போது ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்டு யூஸ் ஆகும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு குட்டி ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு ஈஸியாக புரிஞ்சுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.